ஆண்டவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டானது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் ஆண்டவரே டிலே ஆகிட்டே இருக்கே. அதில் ஒன்று பிள்ளை ஆண்டவர் தரேனாருன்னு தரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சரி, கர்த்தர் தருவார். இருந்தாலும் சின்னதாக ஒரு கேள்வி இருக்குமா இருக்காதா? அப்போது உள்ளேருந்து எனக்குள்ளே இருந்த ஒரு ஏக்கம் என்னென்னா, ஒரு பாடல் ஆண்டவர் தந்தார். அது ஒரு பாட்டு ஒரு விண்ணப்பமாக காலையில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழும்பின உடனே லிஸ்ட்டை கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படின்றது எங்கள் 2 பேருடைய ஆசை. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீங்கள் நடத்துங்கன்னு பேசலாம், ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு காலையிலே போய் அவர்கிட்ட போய் அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், ஆனாலும் நம்ம கேட்கணும். ஆனால் மார்னிங்கில் அவரை ப்ரைஸ் பண்ணுறது நல்லது. அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பிரஸ்தாபங்களை சொல்லி முறையிடுகிறது நல்லது. அப்போ திடீர்னு ஆண்டவர்கிட்ட நான் அப்படி பாடுறோம். என்னன்னா, நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் அரணே, நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் அரணே, கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையா நங்கூரமாய், கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையா நங்கூரமாய் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமென். ஸோ ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்பி இதை பாடிட்டே இருக்கிறோம். எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடுவோம். திடீரென்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி அந்த வருஷம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 20 ஆகஸ்டில் ஒரு நாள் நாங்கள் மாட்டு வண்டியை தவிர எல்லா மோட் ஆஃப் ட்ராவலையும் ட்ராவல் பண்ணுறது வழக்கம். எல்லாத்தையும் ட்ராவல் அப்போ எல்லாவற்றையும் அப்படி எடுத்துக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியாக ஒரு நாள் என் மனைவி தூத்துக்குடியில் அப்படி மயக்கம் போட்டு ட்ராவல் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி விழுந்தாச்சு. அந்த நேரம் பரிசுத்த தெய்வன் நான் இந்த பொருட்களுக்காக ஜெபிச்சதில்லை. அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். என்னென்னா, ஆண்டவரே ஏதோ பழைய ஓட்ட காராவது கொடுங்க, ஒன்றும் ட்ராவல் பண்ண முடியலன்னு. இந்த வெரி நெக்ஸ்ட் இயர் அதே மாதம், எந்த மாதம் நான் ஜெபிச்சனோ அதே மாதத்தில் வெரி நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் கிஃப்டாக ஒரு காரை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த தெய்வன் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன நேரத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். உங்கள் நம்பிக்கை முழுவதும் மனிதர்கள் மேலே அல்ல, அவர் மேலேயே இருக்கட்டும். ஆமென். எந்த சூழ்நிலைகளையும் பிசகாதபடி அவரையே பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தயவா எடுத்துக்கொள்ளாமலே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பரிசுத்த தெய்வன் நம்மை நேர்த்தியாய் நடத்துவாராக. ரூத் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படி. ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஹல்லேலூயா. சரி, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணாரா? சந்தித்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சந்திக்கிற வருஷம். God will meet you. ஆமென். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை சந்திக்கிறது போல உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும், இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்திற்கு பின்பதாக ஒரு பின்புலன் இருக்கிறது. ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதின்றதுனால ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் மச். ரொம்ப பெருசாக அதை எக்ஸ்பிளைன் வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலிமெலேக்கு நகோமி இவர்கள் இருவரும் எங்கேருந்து புறப்படுகிறார்கள்னா, பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு பஞ்சத்தினால எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்திற்கு பிரயாணப்படுகிறார்கள். பிரயாணப்படும் போது தங்களுடைய 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளையும் குமாரர்களையும் கூட்டி கொண்டு போகிறார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இவர்கள் மாத்திரம் போனார்களா, இல்லை இவர்களோடு நிறைய அநேகர் இது போல் போனார்களான்னா தெரியல. ஆனால் இவர்களை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்கள் போகும்போது எத்தனை பேர் போகிறார்கள்? 4 பேராக போகிறாங்க. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். போன இடத்துல பிள்ளைகளுக்கு 2 பொண்ணு பார்க்குறாங்க. பார்த்து 2 பேருக்கும் திருமணம் பண்ணுகிறார்கள். சரி,
இந்த மக்லோன் கிளியோன் 2 பேருக்கும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்பதாக தகப்பனார் என்ன பண்ணுறாரு, மரித்து விடுகிறார். இப்போ இந்த சகோதரி நகோமி வந்து தனியாக இருந்து சிங்கிள் மதராக இருந்து இந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து திருமணம் பண்ணி இந்த குடும்பம் இப்போ தான் கொஞ்சம் தேறி வருகிறது. பஞ்சத்திலிருந்து விடுபட்டு நம்ம இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துட்டோம், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு நினைக்கிறார் என்று சொல்லி குடும்பம் அப்படி குரோத்தாய் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று 2 மரணங்கள் ஏற்படுகிறது. நல்லா ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில குடும்பங்களில் ஒரு மரணத்துக்கே சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அது மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். இப்போ தொடர்ந்து எத்தனை மரணங்கள் அப்படின்னா 3 மரணங்கள். 3மே யாருன்னா ஆண்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் இவர்கள் சோர்ந்து போயிருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து சேருது. இது வந்து ஒரு குட் நியூஸ். என்ன நியூஸ்னா என்னது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்த செய்தி இவர்கள் கேட்கிறார்கள். சரி, இப்போ இவர்கள் யார், கர்த்தருடைய ஜனமா வேற ஜனமா? நகோமி தேவ ஜனம் தான், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது. ஆனால் அந்நிய தேசத்திற்கு வந்ததுனால, அதாவது சொந்த தேசத்தில் பஞ்சத்தினால செத்துருவோம் அப்படின்னு பயத்தில் அந்நிய தேசத்திற்கு வந்தார்கள். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, எதற்கு பயந்தார்களோ அது அப்படியே நடந்து போய்விட்டது. பட் இப்போ விஷயம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, அந்த தம்முடைய ஜனங்கள் யாருன்னா இது போல தங்களுடைய ஸ்தலத்தை விட்டு புறப்படாமல் தேவ சமூகத்தில் அதே இடத்திலேயே அந்த லேண்ட்லேயே காத்திருந்த ஜனம். பஞ்சத்தில் எதை விட்டு போல, தங்களுடைய தேசத்தை விட்டு போகாத ஒரு ஜனம். மோவாபுக்கு போகலை, வேற எந்த தேசத்திற்கும் அந்நிய தேசங்களுக்கு போகலை, காத்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் நகோமியை பற்றி பேச போகிறது இல்லை, அங்கே இருந்த ஜனத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமென். அந்த ஜனம் வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். தேவ சமூகத்தில் என்ன துயரங்கள் வந்தாலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீங்காது இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாகிய நாம் எப்பொழுதும் ஆவிக்குரியவைகளே சிந்திக்க வேண்டும். ஆமென். இந்த பூமியில், அதாவது வாரம் ஒரு நாள் தான் நம்ம தேவ சமூகத்தில் நல்ல விடுதலை ஆராதித்து தேவ ஜனங்களோடு சஞ்சரிக்கிறோம். மற்ற நாளெல்லாம் என்ன பண்ணுறோம், உலக பிரகாரமான வேலைக்கு போயிடுறோம். அங்கே போனால் என்ன சத்தம்லாம் கேட்குதுன்னா அந்நிய சத்தங்கள் கேட்கறது, அந்நிய அக்கினியை பார்க்குறோம். எல்லா பழக்க வழக்கங்களும் எது தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா, இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா எது தான் இருக்குது, நம்மளை சுற்றி உலகம் தான் இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் வந்து 3 விஷயம் இருக்குது, அதில் 2 ஜெயிச்சிடலாம், 1 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம், பிசாசு, உலகம். இதில் வந்து 2 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எது பாவத்தையும் பிசாசு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர்ஸ்லாம் வந்து வியாதிகளை டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில ஹார்ட் அட்டாக்லாம் வந்து தெரியாது, ஆனால் இந்த எக்கோ இசிஜிலாம் எடுக்கும். இசிஜியில் தெரியலன்னா எக்கோவில் தெரிஞ்சிடும். அப்புறம் இப்போ எல்லாம் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, ட்ரெட்மில்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ அநேக விஷயங்கள் வந்துட்டதுனால அது என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக உங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது போல் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த உலகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியாது. நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, உலகம் என்றால் என்னவென்றே தெரியாது. நீங்கள் பார்க்குறது வந்து, நான் சொல்கிறது குளோபு சொல்ல, உலக உருண்டை குறித்து நான் பேசி கொண்டிருக்கவில்லை, உலகத்தின் பழக்கங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உலகம் மாறணுமே தவிர உலகத்தை பார்த்து நீங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. யூ ஹாவ் டு செட் அ ட்ரெண்ட். உங்களை பார்த்த ஒரு ஆவிக்குரியவர்கள் அப்படி பார்த்த உடனே பா தேவ பிள்ளை வராங்க அப்படின்னு தெரிகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களில் ஆண்டவர் என் காலிங் பற்றி என்கிட்ட பேசும்போது என்னால் நம்பவே முடியல. ஆண்டவரே நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் விடுங்க என்ன அப்படின்னா, ஆண்டவர் இல்லை கிடையாது அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டே இருந்தார். திருமணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவி வந்து சொன்னோம், நம்ம காலிங் என்ன தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ அதை உறுதிப்படுத்த முடியா, என்னதான் மற்ற பகுதிகளில் படித்தாலும் ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர்கள் நடத்தின விதத்தை குறித்து ரொம்ப ஆசையாக படிப்போம் 2 பேரும். அதை குறித்து அதிகமாக தியானிப்போம். பிரசங்கத்தில் எப்படியாவது சைட்லையாவது வந்துடும். அது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சரி கர்த்தர் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறாரு, இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், யூ ஹாவ் டு எடிஃபை சர்ச்சஸ், கோ. குறிப்பிட்ட வருஷம் நான் உங்களை ஓட வைப்பேன், நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அநேக முழு நேர ஊழியர்களை நான் எழுப்புவேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஹல்லேலூயா. அநேகர் எழும்பி இருக்கிறார்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து எத்தனை பேர் எழும்ப போகிறீர்கள் எனக்கு தெரியல. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அநேகரை எழுப்ப போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் வரப்போகிறது,
அந்த நாள் தான் எழுப்புதலின் மிக முக்கியமான நாளாக இருக்க போகிறது. அந்த நாட்களில் கிருபை பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், இத்தனை பேரை உயிரோடு எழுப்பினவர்கள் அப்படின்லாம் ப்ராக்கெட்லாம் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் வரும். அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்க போய் கொண்டிருக்கும் போதே மரித்தவர்கள் எல்லாம் எழும்பி நிற்பார்கள். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வருமா? விசுவாசிக்கிறீர்களா? மதுரையில் நடக்குமா? நடக்காது. அனுப்பாண்டியில் நடக்குமா? நடக்காது. தெப்பக்கோளம் ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே அநேக வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்களா? ஹல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் திருச்சபையின் மூலமாய் நடக்க போகிறது. இந்த சர்ச் உண்மையிலே ஒரு கலங்கரை தீபமாக இருக்க போகிறது. ஒரு நாள் வரும், திஸ் வில் பி அ லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். அநேக திக்கற்ற ஆத்துமாக்களை தெய்வம் பக்கம் திருப்புகிற ஒரு ஸ்தலமாக இது ஏற்கனவே இருக்கு. இன்னும் க்ளோரியா கர்த்தர் மாற்ற போகிறார், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எஸ்பெஷலி கர்த்தர் உங்களை சந்திக்கிற வருஷம். இந்த காட்ஸ் என்கவுண்டரை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் முட்டி மோதி கொண்டிருந்தீர்கள் என்றாலும், போராடி கொண்டிருந்தாலும், இந்த வருஷத்தில் லகுவா நீங்கள் அப்பான்னா அப்பா வந்துடுவார். ஆமென். அதிகமாக நீங்கள் இந்த வருஷம் ஆண்டவரை நேசிக்க பழகுங்க, நேசத்தை வெளிப்படுத்துங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் நேசத்தை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பெரிய லிஸ்ட் கொண்டு போய் வச்சுட்டு புலம்பாமல் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீர் நல்லவர்னு சொல்லுங்க. மிகப்பெரிய போராட்டங்களின் மத்தியில், மிகப்பெரிய தேவைகளின் மத்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எத்தனை பேருக்கு கடன் இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ₹1 1 கோடினாலும் யார் தான் தரணும்? பேங்க் தராது. யார் தான் தருவா? ஹல்லேலூயா. இப்போ மிகப்பெரிய தேவைகளின் மத்தியில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். பிசாசு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க வாழ்க்கையில் அப்படி திணிக்கும் போது, சமாதானமின்மை நீங்கள் சந்திக்கும் போது, அவமானங்களை சந்திக்கும் போது, மிகப்பெரிய தேவை, இதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒருவேளை இந்த தேவை சந்திக்கப்படலைன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்ற நேரத்தில் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நாளாம நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், ஆமென். தேவ சமூகத்தில் போய் முறையிடணும். அவரை உயர்த்திட்டே இருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி நடத்துவதாக. கண்களை மூடி சொல்லுவீங்களா? பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் அவர்களை சந்தித்தார் என்ற செய்தியை நகோமி கேட்ட பொழுது எழுந்து எங்க புறப்படுகிறான்னா தன் தேசத்திற்கு திரும்பி வருகிறார். வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா 3 பேர் தான் கிளம்புறாங்க. கிளம்பி வரும்போது நகோமிக்கு இப்பதான் ஒரு எண்ணம் வருகிறது. என்னது? இவங்க 2 பேரும் யாரு? தன்னை போலவே விடோ.
ஆனால் யங் ஏஜ் பீப்புள் இவர்களை கூட்டி கொண்டு இப்போ நான் மறுபடியும் போகும்போது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் எந்த ஸ்திரீகள்? மோவாபியர். இவர்களை கொண்டு போய் திரும்ப நம் தேசத்தில் போய் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என் கர்ப்பத்திலே ஒரு பிள்ளை பிறக்குமா இதுக்கப்புறம் அப்படின்னு நகோமி சொல்லி, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு திரும்பி உங்கள் ஜனத்திடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் போங்கன்னு சொல்கிறா. திரும்பி போங்கன்னு சொல்ல, என்ன சொல்கிறாங்க? உங்கள் ஜனத்தினிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அப்போ இவர்கள் மோவாபிய தெய்வங்களை ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வந்ததுனால, நகோமியின் குடும்பத்தில் வந்து வாழ்க்கைப்பட்டதுனால இவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பம். ஆனால் அதில் சம்பவம் என்னென்னா, 2 பேருமே சொல்கிறாங்க, யார் ஓர்பாலும் ரூத்தும் 2 பேருமே சொல்கிற வேர்டு என்னென்னா, இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்க கூட தான் வருவோம் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறார். ஆனால் திரும்ப நகோமி விடலை, திரும்ப அழுத்தி ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னென்னா, இல்லை வேண்டாம், நீங்கள் 2 பேரும் திரும்பி போயிருங்க. உடனே ஓர்பால் முத்தமிட்டு திரும்ப போயாச்சு. ஆனால் நகோமி சொல்கிற வார்த்தை, ரூத் சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்னது என்ன சொல்கிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் வந்து ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஹல்லேலூயா. நல்லா நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் சந்தித்தான்ற செய்தியை கேட்டால், இப்போ இவளும் தேவ ஜனம் தானே? ஆமாம் தானே? நகோமியின் குடும்பத்திற்கு வந்ததுனால இவளும் யார் தான்? ரூத்தும் தேவ ஜனம். இப்போ திரும்ப அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறா. என்ன சொல்கிறான்னா, உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன், நீங்கள் எங்கே அடக்கம் பண்ணப்படுறீங்களோ மறித்து, அதே இடத்துல நானும். வாட் எவர் ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி ஒரு வா சொல்லுவோமோ அது போல் அந்த இடத்துல ரூத் வந்து வாயை திறந்து சொல்கிறா, நான் உன் கூட தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து கணவர், இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்குது, ஒரு ஜென்ரேஷன், நீங்களாம் நம்மளாம் இல்லை, குணப்படாத ரட்சிக்கப்படாத ஒரு சிலர் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்குது. அநேகர் வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ண வருவாங்க. நாங்கள் நிறையா ஃபேமிலி கேம்ப்ஸ்லாம் நடத்தும் போது, அங்கே பேசும்போது, நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அநேகர் வந்து இந்த யங் கப்புல்லாம் வந்து பேசுவாங்க. கணவன் தனியாகவோ மனைவி தனியாகவோ இல்லை 2 பேரும் சேர்ந்து வந்தோ பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்னன்னே தெரில, என் கணவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அதனால் நான் வந்து விட்டுட்டு போயிடலாமான் இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கோங்க. எதுக்கு? டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்னும் சில கணவன்மார் இருக்காங்க. ஆரம்ப நாட்களில் நான் ஒரு நாள் வந்து ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, நானும் என் கணவனை பிரிஞ்சிடலான் இருக்கோம் பாஸ்டர், அவர் தான் என் கணவர் அப்படின்னு. பக்கத்தில் நிற்கிறார், அவர் அமைதியாக இருக்கார். நான் வந்து ஏன் அப்படின்னா, ஆமாம்மா எல்லாரும் பேசிட்டாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார், எல்லோரும் சொன்னாங்க, யார் சொன்னாலும் நான் கேட்க முடியாது, நாங்கள் பிரிஞ்சிடலான் இருக்கோம், எனக்கு அவருக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன். எதனால பிரிய போகிறீங்க? அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது வந்து ஒரு 6 வருஷ கதை. அப்போ நான் உடனே சுதாரிச்சுக்கிட்டேன். ஏன்னா 1 வருஷ கதையை நம்மளால் கேட்க முடியாது. அந்த அம்மா முன்னாடியே முன்குறிப்பு சொல்லிருச்சு, என்னது 6 வருஷ கதை. சில பேர் கவுன்சிலிங்னு ப்ரேயர் பண்ணால் இப்போ ஃபோனே எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம சொல்கிற எதையும் அவங்க கேட்குறதே ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, ஆமாம் ஆனால் பாஸ்டர் அப்படின்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொன்னார்களோ அதெல்லாம் சொல்லி முடிப்பார்கள். திரும்ப நம்ம ஜெபம் பண்ணி, சரி கர்த்தர் பார்த்துக்குவார், வச்சிரவா அப்படின்னு வச்சிடணும். இப்போ நான் அவரை கூப்பிட்டேன், அவர் அமைதியாக இருக்கார். நான் கூப்பிட்டேன், நீங்களும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொன்னார். நான் சொல்லவே இல்லையா பாஸ்டர், அந்த அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆரம்பத்துலேருந்தே சொல்லுது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் எனக்கு திருமணம் ஆகாதனால கொஞ்சம் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பிள்ளைகளாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் ஒன்றும் பேச முடியல, ஜெபம் பண்ணிவிட்டு உடனே ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ உட்காந்து பேசும்போது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் வந்து இந்த நார்மல் ஃபோன் இருக்குல்ல, பட்டன் ஃபோன், எத்தனை பேர் வச்சுருக்கீங்க பட்டன் ஃபோன்? அதில் வந்து ஒரு கீபேட் இருக்கும், அதில் வந்து ABC எல்லாம் ஒரே பட்டன்லேயே இருக்கும். ஆமாம் தானே? குவர்ட்டி பேட் இல்லாமல் நார்மல் பேட். அப்போ இவர் வந்து ஐ லவ் யூ அம்முன்னு அனுப்புவேன் அடிக்கடி, குட் நைட் அம்மோ அப்படின்ட்டுன்னு அந்த இதுக்கு போனதுக்கப்புறம், ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா சாப்பிட்டியா அம்மோ அப்படின்னு அனுப்புவார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, டபுள் டைம் அமுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அம்முக்கு பதிலாக அணுன்னு போயிடுச்சு. ஐ லவ் யூ அணு அப்படின்னு. இந்த அம்மா வந்து யார் அந்த அணு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறது. இவர் அணுவா என்ன சொல்கிற, நடிக்காதையா, யார் அந்த அணு? இவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ மெசேஜ் வந்துச்சு, லவ் யூ அணுன்னு வந்துச்சு, யார் அது அப்படின்னா அணுன்னு வந்துச்சா. இவர் இப்போ தான் போய் பார்க்குறார், சென்டரில் போய் பார்த்தா என்ன இருக்கு, அணுன்னு இருக்கு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆஹா. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஃபோன் பண்ணி, அது ஒன்றும் இல்லை, 2 தடவை அமுக்கிட்டேன்ல,
அதனால அண்ணனும் இந்த கதையெல்லாம் வேணாம், 1 மாசமா அனுப்புறீரு, இன்னைக்கு தான் என்ன வந்திருக்கு அனு வந்து யார் இருந்தாலும். இப்போ ஆண்களுக்கு திரும்ப திரும்ப இல்லைன்னு சொல்லும்போது ஒரு டைம் வரும்போது என்ன ஆகும், ஆடாம என்னப்ப அப்படின்னு இவர் சொன்னோன்னே பத்தியா வந்துருச்சு உண்மை அப்படின்னு அப்போ இருந்து இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதோட சகலமும் நெகட்டிவாகவே போயிட்டுருக்குன்னு அவர் சொன்னார். இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகத்தின்படி இதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த அம்மா நான் சொன்னேன், 2 பேரையும் தனியாக ஒரே இடத்துல உட்கார வச்சு பேசினா வேலைக்கு ஆகாது. அந்த பாஸ்டர் பக்கத்தில் வச்சுட்டு இந்த அம்மாட்ட ஒரு 1 ஹவரும் ஐயா கிட்ட ஒரு 1/2 ஹவரும் பேசணும். பேசி முடிச்சுட்டு 2 பேருக்கும் ஜெபம் பண்ணி ஒரு கேக் வாங்கிட்டு சொல்லி கட் பண்ணோம். கட் பண்ணோடனே 2 பேரும் சேர்ந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காங்கன்னா எனக்கு தெரியல, பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் அநேக தடைகள் வரும்போது நீங்கள் தேவ பிள்ளைகளாய், தேவனை அடிக்கடி சந்திக்கிறவர்களாய், தேவ சமூகத்தை உணர்கிறவர்களாக இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் கூட நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும், பகுத்தறிய முடியும். ஆமாம், we need the spirit of discerning. hallelujah. இல்லைன்னா சாதாரண விஷயமே நெகட்டிவாக தான் தெரியும். மாம்சம் அடிக்கடி மேற்கொள்ள நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்குரியவர்களா கண்டுபிடிப்போமே. இப்போ பார்ப்போம், செக் பண்ணலாம், ஒரு டெஸ்ட் வைப்போம். கர்த்தர் இந்த வருஷத்தில் நெருக்கத்தை கட்டளையிடுவாராக. யார் ஆமேன்னு சொல்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 7:45. கர்த்தர் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கத்தை கட்டளையிடுவாராக. முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏற்கனவே நெருக்கம்னு தான் சர்ச்சுக்கு வந்து நெருக்கமாக உட்காந்துருக்கோம். நீ மறுபடியும் நெருக்கத்தை கட்டளையிடுவார்னா எப்படின்னா, இதுதான் திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு வார்த்தை வரும்போதே நமக்கு எப்படி தான் தோணுது, அதோட பேக் சைடு தான் தெரியும். இப்போ சிங்கம் புலி நாயெல்லாம் என்ன பண்ணணும்னா தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படின்னா எப்படி தூக்கிட்டு போகும்? 2 காலில் நின்றுட்டு 2 காலில் கட்டி பிடிச்சி ஜம்ப் பண்ணி போகுமா, கங்கார் மாதிரி. வாயில் புரியல, கவ்வி. ஹல்லேலூயா. பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் அனல் உரைத்து உள்ளே இருந்து என்ன வந்துச்சா, விரியன் வந்து என்ன பண்ணுச்சு, கடிச்சிட்டு அப்படின்னு இருக்கா, கவ்விட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் நம்மளை கடிக்கிறது போலவே தெரியும், நமக்கே அப்படி தான் தெரியும். ஆமாவா இல்லையா? சில பேர் இருக்காங்க, தட்டி கொடுப்பாங்க நல்லா, தம்பி நீ நல்லா வருவிடார். சில பேர் தள்ளி விட்டுருவாங்க. ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், விழும்போது தான் தெரியும் அவங்க தள்ளி விட்டாங்களா தட்டி கொடுத்தாங்களான்ட்டு. ஆமாவா இல்லையா? எஸ். அதுபோல் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கும் போது எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக தோணாது, ஈவலாக இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்க இடம் கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்தில் யூ ஹாவ் டு அவைலபிள் யுவர் செல்ஃப். ஆமாம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களை என்கேஜ், இன்னைக்கு மார்னிங் என் வைஃப் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் உங்களை வந்து ரொம்ப கிச்சன்லேயே என்கேஜ் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து குடும்பம்னே இருப்பாங்க, தனக்கான அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓரமாக என்ன பண்ணிடுவாங்க, மூட்டை கட்டி வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது, தட் இஸ் அ சீசன். சில பேர் வந்து வாலிப நாட்களில் மணிக்கணக்காக ஜபிச்சிருப்போம், குடும்ப குட்டின்னு ஆனதுக்கப்புறம் அந்த மணிக்கணக்கு என்ன ஆகிருக்கும், நிமிட கணக்காக மாறி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடாது, பிரேக் ஆகிடவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக இன்னும் ஒரு சில டிக்கெட் இருக்கு, எப்பவுமே ஜபத்திலே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜபிச்சுட்டே இருப்பாங்க, எப்பவுமே ஜபிச்சுட்டு போய் சமைச்சாச்சா ஜபிச்சுட்டு இருக்கோம் தெரியலையா. ஐயா என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் ஹோட்டலில் பார்ப்பாரு, அப்புறம் வேற வீடை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் எவ்ரி திங். ஆமாம். ஒரு சிலர் இருப்பாங்க எப்போவுமே ஆராதிச்சிட்டே இருப்பாங்க. பைபிள் கொஞ்சம் வேர்டு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்கன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எப்போவுமே ஆராதிச்சிட்டே தான் இருக்கும். பரலோகத்தில் போய் நம்ம ஆராய்ச்சி தானே போகிறோம் அப்படின்னு ஆராதிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்பர் சொல்லி பாடிட்டே இருப்பாங்க. ஒரு 325வது பாட்டை எடுத்து பாடுவோம் அப்படின்னு நம்பர் சொல்லி 100 வருஷம் ஆச்சு அந்த பாட்டு வந்து 4 ஜென்ரேஷன் நான் பாடினாலும் புத்தகத்தை திறந்து வச்சு அந்தரமாந்தர அப்படின்னு பார்த்து பாடினா தான் ஒரு சிலருக்கு திருப்தியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் யுவர் காட் வித் ஹோல், உங்கள் ஹோல் ஹார்ட்டடாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நேசிப்பீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆரம்ப நாட்களில் நீங்கள் புதுசாக இப்போ தான் வரீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்தோத்திர பலிகள் 1000 புக்கு வச்சுக்கிட்டு நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் அப்படின்லாம் சொல்கிறது தப்பு இல்லை. 10 வருஷத்துக்கு அப்புறமும் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், வல்ல பிதா. உங்கள் பிள்ளை இருக்குது, உங்கள் பிள்ளை வந்து இப்போ சொல்லுதுன்னு வச்சுக்கோமே,
அம்மா ஸ்கூலில் சேர்த்ததுக்காக நன்றி, காலையில் இட்லி கொடுத்ததுக்காக நன்றி, சாம்பார் ஊற்றுனதுக்காக நன்றி, போயிட்டு வரவா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆட்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன ரோபோ மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கும் ஆண்டவருக்கும். வருஷம் 10 ஆனதுக்கப்புறமும் ஆண்டவரே என்ன வயலின் வாசிக்கக்கூடாது, ஸ்பிரிட்டில் ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜெபிக்க இடம் கொடுக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்களை போல எல்லாவற்றிலையும் உங்களை பார்க்கும்போது தெரியணும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய விசுவாச அறிக்கைகள் எல்லாமே மாறிடணும். ஆமாவா இல்லையா? இந்த வருஷத்தில் கர்த்தர் சந்தித்ததுக்கப்புறம் ஏற்படுகிற மாற்றங்கள் என்னென்னா ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விருத்தி உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க வாயின் வார்த்தைகள் இந்த வருஷத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டோன்ட் கன்ஃபஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ். தேவையில்லாத வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஆமென். ஆமாம், பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், எப்போவுமே அவர் தான். உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரையும் வைக்காதீங்க. சில பிரச்சனைகளின் நடுவில் நீங்கள் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் எப்பொழுது இடைப்பட்டார்னா, இதை போன்ற சுரமண்டலக்காரர்கள் சுரமண்டலங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டார். ஆமென். See, this is not just an instrument. நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால தான் நான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஃபாதருக்கு நான் கீபோர்டிஸ்டாக இருந்த காலத்தில் 1 மணி நேரம் கூட ஜெபிக்காமல் நான் மேலே ஏறி வாசிக்கவே மாட்டேன். அப்படி ஏதாவது ப்ரேயர் லேக் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஜெபிக்க முடியாமல் அவசரத்தில் ஓடி வந்துட்டோன்னா, அப்படி பாடிட்டே இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிடும். மெதுவாக திரும்பி பார்ப்பார். ஏசு ஏசுன்னு போது நமக்கு ஆத்தாடி போச்சே. ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆமென். இங்கே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கேன், ஒரு பிரசன்ஸ் சைடில் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆமாம், தேவ பிரசனம் நம்ம மத்தியில் வியாபித்திருக்கிறது. உணர்கிறதும் உணராடுறதும் எப்படி? உங்களுக்கு உங்கள் வீட்டில் ரேடியோ எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ரேடியோ 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 ரேடியோன்று ஒரு காலத்தில் இருந்தது. அதை டியூன் பண்ண வேண்டும். டியூன் பண்ணீர்கள் என்றால், சரியான அலைவரிசையில் வைத்தீர்கள் என்றால் சத்தம் கேட்கும், இல்லைவென்றால் குறை என்ற சத்தம் கேட்கும். ரேடியோ, வயசானவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. ரேடியோவா? யாரு? ரேடியோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம் தானே? விஸ்வவாணியில் எத்தனை கேட்டிருக்கீங்களா? காலையில் அதிகாலையில் மெசேஜ்லாம் வரும். ஏதாவது கேட்ட பழக்கம் இருக்கா? ஆமாம், இப்போ யூடியூப் வந்துட்டதுனால யார் வேணாலும் வந்து ஒரு தம்பியில் லாக்டவுன் பீரியடில் வீடியோ போட்டுட்ருக்கு. ஆண்டவர் என் இடத்துல இப்பொழுது பேசி கொண்டிருக்கா. மேலே பார்த்தா ஷவர் இருக்குது. எங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கா? டாய்லெட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் ஃபோன் பண்ணேன், டேய் ஒழுங்க மரியாதை வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு யார் வேணாலும் பேசலான்னு ஆயிடுச்சு. அந்த நாட்களில் ஒரு சேனல் இருக்குது, இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும். ஆமாம், டெடிக்கேட்டடாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த சேனலில் கொண்டு போய் வச்ச உடனே அப்படி கேட்கும். ஆண்டவர் எப்போவுமே உங்கள் சமூகத்தில் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். ஆனால் யூ ஹாவ் டு லிசன், யூ ஹாவ் டு அவைலபிள் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை அவைலபிள் பண்ணிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அநேக முறை உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடக்கூடாது, பிஸியாகவே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு அவைலபிள் பி யுவர் செல்ஃப். இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீங்கள் என்னை சந்திக்க முடியும், நான் அவைலபிளாக இருக்கேன்னு சொல்கிறேன். காலையில் எழும்பி, ஆண்டவர் என்னால் ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் என்னை நடத்தணும். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. மார்னிங் எழும்பி சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தான் ஏசையா, வாழ்வே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் பிரத்யட்சமாக அவரை கொண்டு போய் நடுவில் வச்சிடணும். டோன்ட் ஃபோக்கஸ் எனிபடி. மார்னிங் எழுப்பி நீங்கள் ஆராதிக்கணும். தயவாக எடுத்து வாசிங்களேன். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம் 15, 16, 17 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3, 15, 16, 17. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், வாய்க்கால்களை வெட்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும்
நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் என்ன உண்டாகிறது? தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இதை அடிக்கடி பாடும், காற்றை பார்க்க மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். ஆனால் என்ன வரும்? வாய்க்காலில் தண்ணி வரும்னா தண்ணி சும்மா வராது. என்ன பண்ண? வாய்க்காலை வெட்டணும். ஹல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுறதுக்கு முன்பதாக சுரமண்டலக்காரனை கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்கும் போது தான் வார்த்தை வரும், நீங்கள் வாய்க்காலை வெட்டணுமா வெயிட் பண்ணணுமான்னு. ஹல்லேலூயா. கர்த்தரை வெயிட் பண்ண சொல்லும் போது வெயிட் பண்ணணும். ஆண்டவர் சொல்லாத நேரத்தில் வாய்க்காலை வெட்டிட்டு கிடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கண்மலை அடிக்கணும்னா அடிக்கணும், அமைதியாக இருந்தால் அமைதியாக இருந்துடணும். சில நேரங்களில் ஆண்டவர் பிரத்யட்சமாக இடைப்படுவார். தாவீது சொல்கிறார், ஆண்டவரை இந்த தண்டை நான் பின் தொடரட்டுமான்னு ஆண்டவர் சொல்கிறார். போ, பின்னாடியே போய் பின் தொடர்னா பின் தொடர்ந்தாச்சு. அடுத்த யுத்தத்தில் ஆண்டவர் திரும்ப மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் போய் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் போய் யுத்தத்திற்கு போகலாமான்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நேர போகாத, என்ன பண்ணு, சுற்றி போ. ஹல்லேலூயா. போயிட்டு சும்மா வெயிட் பண்ணு. முசுக்கொட்டை பூச்சின அந்த அந்த செடியினுடைய சத்தம் மைல்டாக கேட்கும். அது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போய் என்ன பண்ணு, யுத்தம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவை சுற்றி இருக்கிறவர்களும் போய் எரிகோவை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். முதல் நாள் சுற்றுகிறார்கள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் சுற்றும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க? சத்தம் போட்டு பாடுறாங்களா அப்படின்னா இல்லை. பக்கத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மர்மர் பண்ணல, ஒருத்தருக்கு ஒருத்தரும் இடையில பேசிக்கவே இல்லை, சைலண்ட்டாக சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு டைம் வருகிறது, இப்போ ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது என்டையர் க்ரௌட் என்ன பண்ணுது? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க வேடிற மாதிரி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரித்து முடித்தவொடனே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கெல்லாம் தரைமட்டமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது அமைதியாருங்க, கர்த்தர் சொல்லும்போது ஆர்ப்பரிங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் கேட்கணுன்னா அவைலபிள் யுவர் செல்ஃப். பிஸியாகவே இருக்கக்கூடாது. எப்போவுமே தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். பழையவைகளை நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு நாள் சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பழைய நெகட்டிவான விஷயங்கள், பல இன்சிடென்ட்ஸு, ஏற்கனவே ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தையை உள்ள கசப்பாய் வைத்து கொண்டிருக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் தூக்கி வீசுங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அங்கே இங்கே போயிட கூடாது. சில சூழ்நிலைகள் வரும், பஞ்சங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து எரேமியாட்ட சொல்கிறார், நீ எழும்பி குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு சொல்ல வேண்டியதை அறிவிப்பேன். இவர் குயவன் வீட்டுக்கு போகாமலே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாமா இல்லையா? என் ஜனத்தை நான் திருத்த முடியும்னு ஆண்டவர் சொல்கிறது தான் அந்த கோர், அதான் வேர்ட். அதை ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் எரேமியாவுக்கு அது புரியும்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி குயவன் வீட்டுக்கு போ, நான் அங்கே உனக்கு அறிவிக்க வேண்டியதை சொல்லுவேன். இவர் எழும்பி போகிறார். அங்கே திரிகையினாலே ஒரு சக்கரத்தில் நடுவில் களிமண்ணை வச்சு குயவன் வணைந்து கொண்டிருக்கிறான். அவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலேயே கெட்டு போயிற்று. அவன் உடனே அதை தூக்கி எறிந்து விட்டு வேற ஒரு மண்பாண்டத்தை வைக்காம என்ன சொல்கிறான்? அதே மண்பாண்டத்தை தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திருத்தமாய் அதை வேறே பாண்டம், he restored the part. ஹல்லேலூயா. வேறே பாண்டமாய் வணைந்தான் அப்படின்னு இருக்கு. ஆமென். ஆண்டவர் சில நேரங்களில் சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் தேவ சமூகத்தில் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கூட சில தோல்விகளும் தேவைகளும் வரதான் செய்யும். ஆனால் அதை விட்டு நீங்காது இருக்க வேண்டும். வேற எதுவும் ஒன்று ட்ரை பண்ணாதீங்க. சில பேர் பார்த்துருக்குறேன், பல நாளாக ஜெபிச்சு பார்த்துட்டேன், இப்போ நான் வேற எங்கேயாவது போகலான் இருக்கேன் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? வேற ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன். இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவர்கள் எல்லாம் உண்டு. கர்த்தரவர்களை ஆசீர்வதிக்கணும்னு இருக்கும்போது, அதாவது டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு எப்போ தெரியும்னா அந்த டெஸ்ட்டில் தான் தெரியும். ஆமாம். ஏன் எனக்கு மட்டும் சோதனை வருது? எங்கள் அக்கா தங்கச்சியில் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கலாம், நல்லா தான் இருக்காங்க, எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தான் டெஸ்ட். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் எத்தனை பேர் இங்கே ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? பள்ளிக்கூடம் போனவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா? சார், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் ஒரு அக்கா கொய்யாக்கா விற்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த ஊர்லலாம் விற்கிதா? விற்பாங்க. இப்போ இந்த அக்கா எங்கே இருக்காங்க? காம்பவுண்டுக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? காம்பவுண்டுக்கு. இந்த அக்காவுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா? டெஸ்ட் இருக்கா? கால் பரீட்சை, அறப்பரீட்சை, முழு பரீட்சை, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் இருக்கா? இந்த அக்கா எப்போவுமே என்ன பண்ணோம்? கொய்யாக்கா விற்கும், காசு வாங்கும். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பாரு, உனக்கு வந்து வாழ்க்கையை பாரு, நீ பாடுக்க வர்ற, கொய்யாக்கா விற்கிற, காசு வாங்குற, ஜாலியாக போகுது இந்த அக்காவுக்கு பாரு அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளை தான் போட்டு கொள்றாங்க. நான்லாம் யோசிச்சிருக்கேன், அந்த திருவள்ளுவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, இந்த ஆளை பிடிச்சி ஒரு வழி பண்ணுமா இல்லையான்னு பாரு. சும்மா திருக்குறளை சொல்லி நம்மளை போட்டு படுத்துறாங்க. இங்கே எத்தனை பேருக்கு திருக்குறள் ஞாபகம் இருக்குது?
1330 குறள் ஞாபகம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இதான் 2 வசனம் எத்தனை வரைக்கும் ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. சரி, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? போன வருஷம் ஸ்தோத்திரம். அண்ணன் வந்து சொன்னாங்க, நான் வந்து தீம் இங்கே ரெடி பண்ணிடுவேன், அதனால உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயை தகப்பனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா சகோதரி. சரி, நல்லா கவனிங்க. இப்போ சம்பவம் என்னன்னா, திரிகை நாளை வணைந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? அது கெட்டு போயிடுச்சு. ஆண்டவர் தூக்கி வீசாமல் அதை திருத்தமாக வேற பாண்டமாக வணைக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு சான்ஸ், திரும்ப வணைகிறதுக்கு சான்ஸ் இருக்கணும்னா நீங்கள் அங்கே கிளம்பி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அநேகர் புதுசு புதுசாக ட்ரை பண்ணும், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். நோ, தேவ சமூகத்தில் நிலைத்திருங்கள். ஏற்ற காலம் வரும்போது அவர் கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களுக்கு தான் உயர்வு உண்டு. ஆமென். பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறவர்களுக்கு தான் உயர்வு உண்டு. பரிசுத்த தேவன் உங்களை பயன்படுத்துகிற நாட்களுக்குள்ளாய் வரணும்னா உங்களுக்கு தான் டெஸ்ட்டு. ஆமென். இங்கே இப்போ என்னென்னா, ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை எடுத்துகிட்டு போவார். ஆனால் அந்த கொய்யாக்கா எங்கே தான் இருக்கும்? அதே இடத்துல உட்காந்து கொய்யாக்கா. இப்போ போய் பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி எங்கேயோ உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த அக்கா அதே இடத்துல உங்களுக்கு தான். என் கூடவே தாங்க இருக்கு, ஒரே காம்பவுண்ட் பக்கத்தில் தாங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொய்யாக்கா வித்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொய்யாக்கா விற்கிறதுக்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? தேவராஜ்யம். ஹல்லேலூயா. பேச்சில் கிடையாது, வாயிலே. சில பேர் நல்லா பாயசம் எப்படி வைக்கிறது யூடியூப்ல நீங்கள் நிறையா வந்து சமையல் குறிப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு பாஸ்டர் பையன், குட்டி, அவன் ரொம்ப வாண்டு, அவன் ஏதாவது கார்ட்டூன் பார்ப்பான்னு நினச்சா அவன் உட்காந்து மருத்துவ குறிப்பு சமையல் குறிப்பு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு 2 வயசு, இப்போ பெருசாகிட்டான். அவனை பார்த்தா உட்காந்து மருத்துவ குறிப்பு பார்த்துட்டுனா, டே என்னடா அதுனா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கருவேப்பிள்ளையை எடுத்து பிச்சு போடணும்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அநேகர் வந்து அவங்க சமைக்கிறது வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு இங்கிறது பார்க்கும்போது வா அப்படின்ட்டு இருக்கா, அதை எடுத்து வாயில் வச்சுட்டு அவன் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தா அவங்க எம்மாடி அப்படின்னு இருக்கா. உண்மையிலே அங்கே போய் நீங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியாது எப்படி இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ உங்கள் அம்மா வைக்கிற ரசத்துக்கும் நீங்கள் வைக்கிற ரசத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஆண்டவர் வந்து தண்ணியை ரசமாக மாற்றினார், நம்ம ரசத்தில். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒரே கிச்சன் தான், அதே டப்பா தான் இருக்குது. ஆனால் அம்மா சமைக்கும் போது ஒரு மாதிரி, மக சமைக்கும் போது வேறு ஒரு மாதிரி வருகிறதா இல்லையா? வருகிறதா? ஆமாம். இங்கே அநேக சகோதரி கேட்டு உங்கள் அம்மா எப்படி எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது, நீங்கள் எனக்கு வர மாட்டேங்குது. அப்போ யூடியூப்பில் காமிக்கிற பூரா ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான். அந்த அம்மா சமைக்கிறதுல அவங்க புரிச்சுட்டு போய் மெதுவாங்க வாங்க எப்படி சமைக்கும்னா அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். அவன் சொல்லுவான், சேனலை பார்க்குறதோட நிறுத்திக்க, எதுவும் ட்ரை பண்ணாத. உண்மையா இல்லையா? ஆமாம். சில இடங்களில் போய் நாங்கள் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது உங்கள் பாஸ்டருக்காக நான் நன்றி சொல்கிறேன், அந்த அம்மா சிரிப்பாங்க அப்படி. இப்போ ஒருத்தரை பற்றி நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? யூ ஹாவ் டு பி இன் த பர்சன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவ சுவாபம் உங்களிடத்துல வெளிப்படும். அதை விட்டு வெளியில் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பல இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி என்ன இருக்குது, வேறு ட்ரை பண்ணலான்னு இருக்குன்னா கட் பண்ணிடுங்க, ரூட் அவுட் பண்ணிடுங்க. ஆமாம். நான் ஜெபத்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேங்க, 38 வருஷம். இன்றைக்கி அண்ணன் நடத்தும் போது சொன்னாங்க இல்லையா, 38 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யார்? அந்த வியாதியசன் 38 வருஷம் பெதெஸ்தா குளத்திற்கு காத்திருக்கிறார். யாருக்காக? தேவனுக்காக அல்ல, தூதனுக்காக. இஸ் வெயிட்டிங் ஃபார் an angel. வருவார். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். இவன் வந்து இஸ் a சீனியர். இப்போ எனக்கு முன்பதாக ஊழியம் செய்த தகப்பன்மார்கள் எல்லாம் அவர்களிடத்துல நானே மனைவி உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறது உண்டு. ஏன்னா நிறையா கற்றுக்கொள்ளலாம். அவங்க வந்து பல ஆண்டுகள் 30 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஊழியத்தை நம்மக்கிட்ட உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் உங்கள் குழந்தை போய் நெருப்பில் கை வைக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க? போய் சுட்டுட்டு வரட்டும் அப்போ தானே தெரியும் அப்படின்னீங்களா? ஓடி போய் வேணா சுட்டுருவோன்னுவீங்க. ஆமாம் தானே? அது போல தான் அது கற்றுக்கொள்ளலாம், ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ பரிசுத்த தேவன் ஒவ்வொருவரையும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற அந்த ஊழியத்தின் அனுபவங்கள் வேற. ஆமாவா இல்லையா? இப்போ கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் வந்து இது போன்ற பரிசுத்தவான்களை நமக்கு முன்பதாக திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். இதை செய்யாதீங்கன்னு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வெளியில் போன உடனே நிறைய ஈவில் தாட்ஸ் வரும், சில ஐடியாஸ் வரும், தேவையில்லாத ஐடியாலஜிஸ். சும்மா இதை ட்ரை பண்ணுங்களேன். அநேகர் காத்திருப்பார்கள். ஆனால் இது நடக்கலையோ
அப்போ இது பண்ணுங்க, இவங்க பண்ணாங்க அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஆகாது. இவன் அப்படி தான் காத்திருக்கான். எல்லாருக்கும் நடக்கிறது போல நமக்கு நடக்கும்னு காத்திருக்கிறார். யாரு? இந்த வியாதியஸ்தன். இப்போ உள்ள ஆண்டவர் என்ட்ரு ஆகிறார். வசனம் சொல்லுகிறது, இவன் அநேக நாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆமென். ஹி இஸ் தி சீனியர் பர்சன். வந்த எல்லாருக்கும் இவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். எப்படி இறங்கணும், எப்போ குதிக்கணுன்றதெல்லாம் யார் தான் சொல்லி கொடுத்துருப்பா? சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ ஐடியா கொடுக்குறீங்க? ஒரு சின்ன பிள்ளை உள்ளே வருதுன்னா நீங்கள் எவ்வளோ ஐடியா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? சீனியர் பீப்புளால் புதுசாக வர்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆமாம் தானே? அது போல் அவன் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? இங்கே பாரு தம்பி, ஆண்டவர் உள்ளே இறங்கி, ஆண்டவர் இல்லை, ஏஞ்சல் தேவதூதன் உள்ளே இறங்கி கலக்கி கொண்டிருக்கும் போது குதிச்சிடப்படாது. கலக்கி முடித்த பின்பு ரெண்டாவதாக குதிச்சிடப்படாது. முதல் ஃபஸ்ட்டு யார் குதிக்கிறாங்களோ அவன் தான் என்னது? சுகம். எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாயிரும் அப்படின்னு இவன் சொன்னவன்லாம் சுகமாகி போயிருப்பான். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணல? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள என்ட்ராகிறார். உள்ள என்ட்ராகி என்ன சொல்றாரு? என்ன கேட்கிறார்? நீ சுகமாக சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். என்ன சொல்லணும்? ஒன்று ஆமாம், இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது, அதையும் மீறி நானாக போகணும்னு ட்ரை பண்ணாலும் எனக்கு முன்னாடி எவனா ஒருத்தர் குதிச்சிட்றான் அப்படின்னு ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி நட. ஹல்லேலூயா. ரொம்ப பயங்கரமாக அந்நிய பாஷெல்லாம் பேசி தலையில் கை வச்சு டமால் தபையிலலாம் வாசிக்கல. எழும்பி நட. எலும்பியாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் தூதனுக்காக காத்திருக்கிறீர்கள். தூதர்கள் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்து உங்களை சந்திப்பார். ஆமென். God will meet you. கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்ன சந்திப்பார்ன்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த வருஷத்தில் கர்த்தர் சந்திக்கிறதுனாலே அநேக தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அநேக நிர்விசாரங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இழுத்து கொண்டு வரப்போகிறார். சத்ருவின் பிடியிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வரப்போகிறார். இனி ஒரு நாளும் சத்ரு உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. உங்கள் எல்லைகளில் தேவனுடைய கரம் இருக்கிறது. உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது. இதுவரை குறுகிய ஒரு இடத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷம் முதற்கொண்டு விஸ்தாரங்களை, விருத்திகளை கட்டளையிடுவாராக. வியாதிகள் இல்லைன்னு சொல்றோம், அவமானங்கள் இல்லைன்னு சொல்றோம்ப்பா, விக்னங்கள் இல்லைன்னு சொல்றோம், குறைவுகள் இல்லைன்னு சொல்கிறோம், கடன்கள் இல்லைன்னு சொல்கிறோம், தற்கொலை எண்ணங்கள் இல்லைன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி அறிக்கை செய்யுங்க. இதெல்லாவற்றையும் சொல்லுங்க நீங்க. ஆமென். துக்க செய்திகளை காதுகள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நற்செய்திகளை காதுகள் கேட்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். பொருள் செலவுகள், பண விரயங்கள், பொருள் சேதங்களுக்கு என்ன விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஒரு பிரயாணப்படும் போது யோ பிரேயர் இஸ் லைக், இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே பிரயாணத்தில் கூட வாங்கன்னு மாத்திரம் சொல்லாமல், நேர விரயம், பொருள் சேதங்கள், விபத்துக்கள், நாச மோசங்களுக்கு என்ன விலக்கி காத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக கருத்து, ஐ ஹாவ் டு ப்ரே கன்சிஸ்டன்ட். உங்கள் ப்ரேயரில் ஒரு உறுதி இருக்கணும், பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கணும், வல்லமை அதிகாரம் இருக்க வேண்டும். ஆமென். பாடணும்ல, அதுபோல் ஒரு வல்லமை அதிகாரம். என்னை மறுரூபமாக்குங்கன்னா மறுரூபமாக்குங்கன்ற ஏக்கத்தோடு பாடணும். என்ன மறுரூபமாக்கி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்ல மகிமையில் சேர்த்திடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. யூ ஹவ் டு சிங். உள்ளேருந்து பாடணும். ஆமென். நல்ல ப்ரொனன்ஸ் பண்ணி பாடணும். கொலான்லாம் பாடாமல் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நல்லா பாடு. எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க என்னைய. நீ வந்து புத்தகத்தை பார்த்து பாடினேன்னா உன்னை மாதிரி ஒரு மோசமான விசுவாசி ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார்கள். கீபோர்டு வாசிச்சுட்டே பாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கீபோர்டு வாசிக்கிறது எவ்வளோ கஷ்டம், இதில் பாடிக்கிட்டே வாசிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மணிக்கணக்காக ராத்திரியிலலாம் உட்காந்து ஆராதிக்க ஆரம்பித்து 2 லைன் வந்து 5 மணி நேரம்லாம் ஆராதிச்சிருக்கேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் அந்த நேசத்தின் மிகுதியில் டைம்லாம் பார்க்காம மணிக்கணக்கு ஆராதிச்சு திடீர்னு பார்த்தா காலையில் 8 மணி ஆயிருக்கும். ஏசப்பா அப்படின்னு அடிச்சு பிடிச்சி குளிச்சு எழும்பி காலேஜுக்கு போன நாட்கள்லாம் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போய் அவர் கரத்தை பிடிச்சிக்க பழக்கி விட்டுருங்க. டோன்ட் ஃபோர்ஸ் தெம். ஏய் ஜெபி அப்படின்றத விட நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஜெபிச்சிருவாங்க. ஆமாம் தானே? திடீர்னு புதுசாக உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஒரு நல்ல மாடல் யாருன்னா பேசுகிறவர்கள் அல்ல, செயல்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் கொண்டு வந்து அப்படி ட்ராக்கில் நிறுத்துவார். ரொம்ப டிலே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு டைம் வருது,
ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாலிப நாட்களில் எங்கெல்லாம் மிஸ் ஆனீங்களோ அங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகள் ஷைன் பண்ணுவாங்க, எழும்பி நிற்பார்கள். மகிமையாய் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஏன்னா மற்றவர்களைப் போல நீங்கள் தூர தேசத்திற்கு பிரயாணப்படவில்லை, எங்கோ ஒரு இடத்துக்கு போல நன்மையை தேடி தேவ சமூகத்தில் காத்திருந்தது நிமித்தமா, தேவ திருச்சபையில் நீங்கள் தரித்திருந்தது நிமித்தமா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருந்தது நிமித்தமா பரிசுத்த தேவன் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டை, ஒரு அறுப்பின் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபை அறுப்பின் நாட்களை சந்திக்க போகிறது. ஆமென். அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஸ்பிரிட் ரெல்மில் ஆண்டவர் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஃபிசிக்கலாக இனிமேல் பார்ப்பீங்க. மிகப்பெரிய ஸ்தலத்தை கர்த்தர் தருவார், அநேக துறல் ஆத்மாக்களை கர்த்தர் தருவார், மிகப்பெரிய கிரியைகளை கர்த்தர் திருச்சபைப்பார். எழும்பலாமா? அதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த நாளில் நம் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை இந்த நாள் முதற்கொண்டு நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். கண்களை மூடி வாய்களை திறந்து எழுமி நின்று, பரிசுத்த தேவனே நீர் எங்களை நிரப்புவீரா, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய அக்கினியை எங்களுக்குள்ளாய் வைப்பீராக. நாங்கள் மாத்திரம்தான் இருக்கோம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வைராக்கியமான ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புவீராக சொல்லுங்க. பரிசுத்தரே எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. தடைகள் மாறுவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும். கிரேபாலா ஷேகேதாராலா ஜோம். பரிசுத்த தேவனுடைய வல்லமைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஓ, உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்போம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். சொல்லுங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடும். கரங்களை தட்டி சொல்லுவோம். நெருப்பாய் இறங்கிடும் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ரெகலா ஷெகேதாராலாலாலாலா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவால். ஓ, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசி ஆவியே 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 ஏராஷேதாராலானா அசைவார் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவால். அசைவார் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவால். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் செட்டைகளை அடித்து உயர பரப்பார். பெத்லகேமை விட்டு போகாமல் கர்த்தருடைய ஜனம், கர்த்தர் தன்னை ரட்சிப்பார், தேவன் என்னை சந்திப்பார் என்று காத்திருந்ததினாலே கர்த்தர் பெத்லகேமில் தன் ஜனத்தை சந்தித்தார். யாரையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா ஆண்டவரே, கர்த்தரை விட்டு பிரியாம தேவ சித்தத்தை விட்டு விலகாம இருந்த எலியாவுக்காக, எலியாவின் ஜெபத்தை கேட்டு இறங்கி வந்து கர்த்தர் அன்றைக்கு கர்மேலில் அக்கினியினாலே தேவ ஜனத்தை சந்தித்தார். தேவனை விட்டு பிரியாது இருக்கிற உங்களை இந்த வருஷம் அப்பா சந்திப்பார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை விட்டு விலகி போனவர்கள் கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு உங்களிடத்தில் வருவார்கள். உங்களை விட்டு விலகினவர்கள் கர்த்தர் உங்களை சந்தித்தார். இந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்தாரு, இந்த வீட்டாரை கர்த்தர் சந்தித்தார், இந்த ஜனத்தை கர்த்தர் சந்தித்தாரு. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்த அவர்களை கர்த்தர் கைவிடல, கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டு வருவார்கள், கேள்விப்பட்டு வருவார்கள்.
ஆண்டவரிடத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி we are available Lord. அர்ப்பணிங்களேன், கொஞ்சம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். நாங்கள் வேற எங்கேயும் போக மாட்டோம். உங்கள் சமூகத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். அந்த பிரதிஷ்டை விட்டு நாங்கள் மாற மாட்டோம். எங்கள் ஜப அறையை விட்டு நாங்கள் எழும்ப மாட்டோம். சுயமாக எந்த முடிவுகளையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த திரிகையிலே இருப்போம், அந்த இடத்திலே இருப்போம். கர்த்தர் எங்களை வைத்த ஸ்தானத்திலே இருப்போம். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். இதுவரை நீங்கள் அனுபவித்திராத பலனை, நீங்கள் அனுபவித்திராத சுகத்தை, அனுபவித்திராத மேன்மைகளை கர்த்தர் அனுபவிப்பார். 38 வருஷம் அந்த பெதஸ்தாவை விட்டு நீங்காமல் அதே ஸ்தலத்தில் அவன் காத்திருந்தபடியினாலே கர்த்தர் அவனை தேடி வந்தார். இந்த வருஷம் அப்பா உங்களை தேடி வருவார், உங்களை தேடி வருவார். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்துக்கு உங்களை தேடி வருவார். கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ ஜனமே, தேவ சித்தத்திற்கு அடங்கி இருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை சந்தித்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். யாருக்கெல்லாம் சரீரத்தில் ஒரு சுகம் வேண்டுமோ, யாரெல்லாம் கர்த்தர் எழுப்ப வேண்டுமோ, இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் எழும்புவார்களாக, சரீரத்தில் வேதனையோடு இருக்கிறவர்கள் எழும்புவார்களாக. கர்த்தர் நீர் அன்றைக்கு அந்த வியாதியஸ்தனை சுஸ்தமாக்கினது போல ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ததற்காக நன்றி அப்பா. அறுவடையை நாங்கள் காண்கிறதற்காக நன்றி. சொல்லுங்க, நாங்கள் அறுக்க போகிறோம். கண்ணீரோட விதைச்சோம். 2025 எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு. நீங்க விதைத்ததெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அறுக்க செய்வார். உங்கள் தோளின் மேலே அரிக்கட்டுகள் வைக்கப்படும். விதைகளை சுமந்து வந்தவர்கள் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு போவீர்கள். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் என்னை சந்திக்க போகிறதுனாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப நல்ல கைகளை தட்டி